திரு ராம்கி, டிடிவி, ஓபிஎஸ், நயினார், எடப்பாடி அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு மெகா கூட்டணி அமைகிறது என்றால் சமூகத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒன்னா நிற்கும் போது பிற சமூக வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அது அதிமுகவுக்கு பலமா பார்க்கணுமா இல்ல பாதகமா பார்க்கணுமா? இல்லை, அந்த அந்த கால்குலேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் அதிமுக அதை வைத்து அந்த 2+2 அது மாதிரிலாம் ஃபார்முலா போட முடியாது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாதான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது நீங்கள் ஒரு விஷயம் ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தென் தமிழ்நாட்டில் உள்ள 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிகபட்ச வாக்குப்பதிவுங்கிறது 70% விருதுநகரில் தான். அதுவும் விஜயகாந்த் பையன் நிற்கிறதுனால அதிகமாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 9 தொகுதியில் ஒரு சராசரி வாக்குப்பதிவுங்கிறது 66% தான். வேரியஸ் நீங்கள் வட தமிழ்நாட்டிலையும் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எல்லாத்துலேயும் மினிமம் வாக்குப்பதிவு 70% தான். அதுக்கு 70% மேலே தான் எல்லாம் வாக்குப்பதிவு இருந்துச்சு. ஸோ இப்போ வாக்குப்பதிவு குறைவு இருக்க என்ன காரணம்? மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஒரு தலைவருக்காக போடணும். மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயம், தென் தமிழ்நாட்டில் சிறுபான்மையோட தாக்கம் அதிகம் இருக்கும். நாடாளுமன்றத்திலே என்ன ஒரு வாதம் முன்வைக்குது, மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கு தான் திமுக கூட்டணி போய் நிற்குது. அப்படி இருக்கும்போதே சிறுபான்மை அதிகம் உள்ள பகுதிகளில் பெரிய அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவில்லை அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோ ஏதோ இல்லை. இந்த ஆட்சிக்கு நான் வாக்களிக்க இந்த ஆட்சி போக வேண்டும்னு நினைக்கல. ஸோ அப்படி ஒரு கட்டமைப்பு உள்ள அந்த இடத்துல இன்றைக்கி திரும்பி நீங்கள் போகணுன்னா அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு எழுச்சி வரணும். ஒரு தலைவர் போய் முழுக்க தென் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யணும். நீங்கள் இந்த எழுச்சி எப்போ வரும்னா இஷ்யூஸ் அப்படியே ஒன்று தான் இருக்குது. நீங்கள் எய்ம்ஸ் இன்னும் வரல, அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் அது மத்தியில் இது வரல அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. சேது சமுத்திர திட்டத்தை பற்றின டாக்கே கிடையாது. அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் சாப்டர் ஆக்சுவலாக. நீங்கள் நாங்குநேரி பொருளாதார மன்றம்லாம் சொன்னாங்க, அது ஒன்றும் பெரிய அளவில் எடுபடலை. நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க, பெருவழிச்சாலையெல்லாம் சொன்னாங்க, எதுவுமே பெரிய அளவில் டேக்கப் ஆகலை. ஸோ இப்போ இஷ்யூஸ்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இல்லை, இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்குது. பொருளாதார வளர்ச்சி எப்படி தென் தமிழ்நாடு எப்போ ஃபாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இருக்குது. அப்படிங்கும்போது சமூக ரீதியாக வாக்குகள் பிரியாதா? ஆமாம், சமூக ரீதியாக வாக்குகள் நீங்கள் அதை நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடலாம். ஆனால் அது ஆக்சுவலாக மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா மக்கள் அந்த இஷ்யூஸ் தான் பார்க்குறாங்க. இன்னும் அந்த இஷ்யூஸ் அப்படி தானே இருக்குது. இந்த இஷ்யூஸ் எல்லா சமூக மக்களுக்குமான பொதுவான விஷயம் தானே. எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட எல்லா மக்களுக்கும் பொதுவான இஷ்யூஸ் தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதை கூட நம்ம அடுத்த செகண்ட் கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்க்கும்போது தென் தமிழ்நாடு மிக முக்கியமான பிரச்சனைகள் எதுவுமே அட்ரஸ் பண்ணப்படவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? யாராவது இப்போ நீங்கள் ஸ்டாலினுடைய பர்சனாலிட்டிக்கு ஒன்றும் குறைவு இல்லை, அவர் ஒன்றும் வலுவான தலைவராக தான் இருக்கார். பட் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு இன்னும் மக்கள் மத்தியில் இந்த ரோட் ஷோ ஜஸ்ட் லைக் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் நிறுத்திடக்கூடாது. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கன்னியாகுமரி ராமநாதபுரம் வரையும் போனாதான் அவருக்கு மக்களுடைய இஷ்யூஸ் தெரியும், அவருடைய ஸ்டாண்ட் தெரியும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு ஷபீர், ஏற்கனவே மதுரையில விஜய் நேரடியாக போட்டியிடுகிறாரா? அந்த போஸ்டர் விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். மதுரையை அவர் குறிவைக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்காகவும் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு டிஎம்கே தங்களுடைய தேர்தல் உக்திகளை எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சர்வே எடுக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் சர்வே எடுக்கிறாங்க. அப்போ எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு வீக்கா இருக்காங்க அப்படின்ற அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, எந்தெந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு எலெக்ஷன்ஸை மைக்ரோ மேனேஜ் பண்றாங்க. நீங்க சென்னையில இந்த கூட்டம் நடத்தியிருந்தாலும் பெரிய அளவுக்கு எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பொதுக்குழுவை நீங்க சென்னையில் நடத்தினாலோ மதுரையில் நடத்தினாலோ பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்க போறதில்ல. பட் அந்த கூட்டத்தை சென்னையிலேருந்து வெளியே கொண்டு போய் மதுரையில் நாம வைக்கிறோம் அப்படின்னும் போது, மதுரையில் நடத்துகிறோம், அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது, அதுக்கு முன்னாடி ஒரு ரோட் ஷோ அப்படின்ற மாதிரி அதை அந்த கூட்டத்துக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் கொண்டு வரும்போது ஏதோ திமுக இங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் வரும். மக்கள் அதை கவனிப்பாங்க, மக்கள் அதை பார்ப்பாங்க, அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன விஷயங்களை பேசுறாங்க அப்படின்ற ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே நடத்துறதுனாலையோ ஒட்டுமொத்த தென் தமிழகமும் அப்படியே திமுகவுக்கு வாக்களிச்சு போறது கிடையாது. இது எல்லாமே ஒரு முயற்சி தான். அப்ப இந்த வீக்கர் ஸ்பாட்ஸை நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், அதை நோக்கி ஒரு அட்டென்ஷனை நம்ம அங்க கிரியேட் பண்ணணும். we should create a noise அப்படின்றது தான் இந்த என்டையர் எக்ஸர்சைஸ். நீங்க ரோட் ஷோ அப்பவுமே விஜய் ஒப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்ப அதுக்கான கவுண்டரா கூட இது நிச்சயமா இருக்கு. நீங்க விஜயுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகிறது, என்ன வியூகம் இருக்க போகிறது அவருடைய பிரச்சாரத்துல, அவர் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு திட்டத்தோட அவர் இருக்காரு. அதுதான் அவங்க கட்சிக்காரங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஜூன் வரைக்கும் அவருக்கு பட கமிட்மெண்ட் இருக்கு, அது முடிச்ச உடனே அவர் களத்துல இறங்க போறாரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க ரொம்ப ஈஸியஸ்ட் வே மக்களை போய் ரீச் பண்றது அப்படின்றது வேற வழியே இல்லை. நீங்க ரோட் ஷோ நடத்தி ஆகணும், நீங்க நடைப்பயணம் போய் ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கையில எடுக்கும் போது
திமுகவுக்கும் அந்த நெருக்கடி ஏற்படுகிறது. நீங்க மதுரையில ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்வை அவர் நடத்தி காமிச்சிட்டாரு. சும்மா படப்பிடிப்புக்கு தான் போனாரு. ஆனா அதுவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அப்படின்னும் போது திமுகவுக்கும் அந்த நெருக்கடி அப்படின்றது அதை கவுண்டர் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்கு. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இன்னொரு புது கட்சி வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டி ஒரு கொடைக்கானல் வரைக்கும் டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க, ஒரு ஷோ பண்றாங்க அப்படின்னும் போது திமுகவுக்கும் நேச்சுரலா தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது வருகிறது. கோயம்புத்தூர்லயும் அப்படிதான் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஒரே நாள்ல இருவேறு பகுதிகளில் உதயநிதி ஒரு பக்கம் ரோட் ஷோ நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம், இன்னொரு பக்கம் விஜய் ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு அப்படின்ற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ இன்னி தேர்தல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கும். இந்த நிகழ்வுகள்லாம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து மக்களை வியக்கக்கூடிய வகையில சில விஷயங்களை நிறைய பார்க்கலாம். திரு சுமந்த், அப்படிதான் பார்க்கணுமா? ஏன்னா விஜயும் அதே போல ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒண்ணு நடத்துறாரு. அதற்கு மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய தேவையும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இருக்குது. இதுவரைக்கும் அவர் கொடுத்த எந்த ஒரு விமர்சனத்திற்கும் நேரடியான பதில திமுக தெரிவிக்கல. இந்த மாதிரியான கவுண்டர் மூலமா மறைமுகமா பதில் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, நிச்சயமா நேரடியாகவும் பதில் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஐ மீன், அது டைரக்டா அது பேர் சொல்லி சொல்லாம இருந்தா கூட யாரோ ஒருத்தர் நடிகர் எல்லாம் வராரு, அவர் வந்து உடனே முதலமைச்சர் ஆனோன்னு ஆசைப்படுறாரு, அப்படி விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் மிக முக்கியமாக தென் தமிழகம் போன்ற இடங்களிலும் விஜயினுடைய தாக்கம் நிச்சயமாக திமுக வாக்குகளை பிளவுபடுத்தக்கூடும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் அது வட தமிழ்நாட்டிலையும் ஆகும். பட் இன்றைய சூழல்ல வந்து விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணி பக்கம் சென்றால் நிச்சயமாக இந்த பேட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசைசிவ் மூவ்மெண்டா ஆயிடும். அது பண்ணுவாரா மாட்டாரா அது வேற விஷயம். கட்சி நிர்வாகிகள் இல்லங்கிறாங்க. கட்சி எனக்கு தெரிந்தவரை கட்சிக்குள் இரு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கு. ஒரு தரப்பு வந்து அதிமுக கூட்டணியை சென்று சேர வேண்டும், அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் ஏதாவது கொடுத்துக்கலாம், இந்த தேர்தல் வந்து திமுக வீழ்த்திருந்தா நம்ம பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஜகவோட பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவும், இன்னொரு பிரிவும் இல்ல நம்ம தனித்து தான் போட்டியிடணும், இல்ல நம்ம தலைமையில தான் ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்கிறது. இதில் எதை விஜய் தேர்வு செய்வார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு அதிமுக கூட்டத்திலையும் விஜய் குறித்து எதுவும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தலும் வழங்கியதாக தகவல் இருக்கு. இல்லையே, கடம்பூர் ராஜு போன்றவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டாங்களே. இது என்னது? நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு பிஜேபி சார்பா, கடம்பூர் ராஜு அதிமுக சார்பாக சொல்லிட்டாரு, வாங்கன்னு வெளிப்படையா இன்விடேஷனே வச்சாச்சு. என்ன இருக்குதுல? சோ அதனால அவர்கள் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். விஜய் வந்து அந்த முடிவு எடுப்பாரா இல்லையான்னு. ஆனால் விஜய் அந்த மாதிரி முடிவு எடுத்தால் இட் கேன் டர்ன் திஸ் எலெக்ஷன். ஏன்னா விஜய் கிட்ட வந்து ஒரு 10% ஓட்டுங்கிறாங்க, சிலர் 12ங்கிறாங்க, 8ங்கிறாங்க, ஏதோ ஒண்ணு. அது வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா the battle is over. அது வந்து சந்தேகமே எனக்கு இருப்பது போல் தெரியவில்லை. அது நடக்குமா நடக்காதா அது வேற விஷயம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த வாக்கு, சப்போஸிங் விஜய் தனியாக போகிறார், அவர் தலைமையில் ஒரு கூட்டணி மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் இணைத்து அமைக்கிறார் என்றால் யாருடைய வாக்கு பிளவுபடும் பாத்தீங்கன்னா இன்கிரீசிங்லி, முதல்ல நமக்கு உறுதியா யாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா இது வரைக்கும் அவர் போட்டி போட்டது இல்லை யார் வாக்கு பிளவுபடும். ஆனால் அதிக அளவுல எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது என்றால் இளைஞர்கள் வாக்குகள், ஒரு பகுதி சிறுபான்மையினர் வாக்குகள், ஒரு பகுதி பெண்கள் வாக்குகள். இது பிரதானமாக இப்பொழுது திமுக கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்குகள் கிட்டத்தட்ட 100% திமுக போற வாக்குகள் 90%. சோ அதே போன்று அதனால வந்து இது திமுக கூட்டணிக்கு மார்ஜினல் சீட்ஸ்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முன்னதாக அதிமுக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாலுமே கூட அவங்களுடைய உட்கட்சி கூட்டத்துல இந்த மாதிரியான அறிவுறுத்தல் வழங்கினதாகவும் சொல்லப்படுது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுமன்.